பேரன்பின் சின்னங்களுக்கு வணக்கம். இந்திய பிரதமருக்கு மூளை இருக்கிறதா என்ற வினாவினை நாம் இப்பொழுது எழுப்ப வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். ஒரிசாவில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழர்களை இழிவு செய்யும் விதமாக திரு PK பாண்டியன் அவர்கள், முன்னாள் IAS அதிகாரியாக ஒடிசாவில் பல ஆண்டுகளாக பணியாற்றி நவீன் பட்நாயக்கினுடைய நம்பிக்கையை பெற்று தன்னுடைய பதவியை முன்கூட்டியே துறந்து, IAS என்ற அந்த பதவியை துறந்து அந்த பிஜு ஜனதாதள கட்சியில் இணைந்து தேர்தலை சந்திக்கிறார். அவரை சாடுகின்ற விதம் என்று கருதி கொண்டு அறிவற்ற ஓர் செயலை, ஒரு இனத்தை இழிவுபடுத்தக்கூடிய செயலை பிரதமர் செய்திருக்கிறார். எங்கு சென்றாலும் தமிழ் மூத்த மொழி என்று சவடால் விடுவது, ஆனால் தமிழுக்கு ஒன்றும் செய்வதில்லை, தமிழுக்கான நிதியினை ஒதுக்குவதில்லை, தமிழர்களை மூன்றாம் தரம் குடிமக்களாகவும் மாற்றாந்தான மனத்தன்மையோடும் பார்க்கக்கூடிய இந்த பாசிச பாஜக, அதனுடைய முதன்மை அமைச்சர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திரு PK பாண்டியன் அவர்களை சாடுவதாக பூரி ஜெகநாதனுடைய கோவிலுடைய வளம், அதனுடைய செல்வங்கள் எல்லாம், அதனுடைய ஆலயத்தினுடைய அந்த கருவூலத்தினுடைய சாவியை தமிழ்நாட்டிலே பதுக்கி வைத்திருக்கிறார்கள், தமிழர்களிடத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறது என்று சாடியிருக்கிறார். இதனை நான் வன்மையாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் எமது சார்பாகவும் இந்த காணொளியின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பிரதமர் அவர்களை, இனியும் இவ்வாறாக இழிவான சிந்தனையை உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய புத்தியிலுமிருந்து மாற்றிக்கொள்ளுங்கள். தமிழர்களை தரம் தாழ்த்தி பேசுவது அல்லது தமிழர்களை திருடர்களாகவும் கொலைகாரர்களாகவும் காட்ட முனைவதை, ஒடிசா மக்களை தமிழர்களுக்கு எதிராக திருப்பக்கூடிய அந்த சிந்தனையை வேரோடும் வேறிடு மண்ணோடும் பிடுங்கி எறியுங்கள். இல்லாவிடில் அதற்கான சரியான பாடத்தை தமிழர்கள் உங்களுக்கு கற்பிப்பார்கள் என்பதை நான் கூறித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்பதில்லை. உங்களுடைய உளவு அமைப்புகள் அனைத்தும் அது குறித்தான விடயங்களை உங்களுக்கு பலமுறை அறிவித்திருக்கும். தமிழர்கள் அன்பு நிறைந்தவர்கள், அகிம்சையை விரும்பக்கூடியவர்கள், ஆனால் அடிமைகள் அல்ல. தமிழர்கள் அறிவார்ந்த மக்கள், எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டுபவர்கள், ஆனால் ஏமாளிகள் அல்ல. இனியும் ஏமாளிகள் என்று தாங்கள் கருதி கொண்டிருந்தால் அது உங்களுடைய மடமையைத்தான் குறிக்கும். பாசிச பாஜகவினுடைய முகத்திரையை கழித்தறியக்கூடிய காலம் மிக விரைவில் வரும். நீங்கள் தொடர்ந்து ஆட்சியில் நீடித்து கொண்டே இருக்கலாம் என்று கருதிவிடாதீர்கள். இம்முறை கெடுவாய்ப்பாக உங்களுக்கு அது 300+20 அல்லது 30 என்ற ரீதியில் சென்றாலும் இது நீண்டகால பலனை உங்களுக்கு தராது. உங்களுடைய அகம்பாவம் மட்டுப்படுத்தப்படும், அது கட்டுப்படுத்தப்படும், அது தீ ஊற்றி எரிக்கப்படும் என்பதை நினைவில் கொண்டு, இனியாவது தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல்களை விடுத்து வளர்ச்சி குறித்தான அரசியலை பேசி வாக்கினை சேகரியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இராக்கதரேசன்.